வணக்கம். தெய்வீக பெண்மைக்கு 10 சக்தி வாய்ந்த வடிவங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தாந்திரீக தத்துவத்துல இவங்கள தான் தசமகா வித்யாக்கள், அதாவது 10 பெரும் ஞானங்கள்னு சொல்றாங்க. வாங்க நாம சேர்ந்து இந்த ஆழமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல இந்த தச மகாவித்யா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்திரலாம். இது ஒரு சமஸ்கிருத சொல். தசானா 10, மகானா பெரும், வித்யானா ஞானம். அப்போ நாம பேச போறது 10 பெரும் ஞானங்களை பத்தி. ஆனா இது வெறும் தெய்வங்களோட லிஸ்ட் மட்டும் இல்ல, இது தெய்வீக சக்தி மற்றும் ஆன்மீக புரிதலோட ஒரு முழுமையான ஸ்பெக்ட்ரம். சரி, நம்மளோட இந்த பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மகாவித்யாக்கள்னா என்னன்னு அடிப்படை விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2 முக்கியமான பாதைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு மாற்றத்தை உண்டாக்குற கடுமையான சக்திகளோட பாதை, இன்னொன்னு வளத்தை உருவாக்குற படைப்பின் பாதை. கடைசியா இது எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான ஞான நிறமாலையை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க உள்ள போலாம். நம்ம பயணத்தை மாற்றத்துக்கான பாதையிலிருந்து தான் தொடங்க போறோம். இவங்க ரொம்ப கடுமையான, அதே சமயம் அடிப்படை சக்திகள். காலம், அகங்காரம், தியாகம்னு சில கடினமான உண்மைகளை நமக்கு நேருக்கு நேரா காட்டி நம்ம ஆன்மீக பாதையை தெளிவுபடுத்துறாங்க. இவங்கள முதன்மையானவங்க காளி, காலத்தோட அதிபதி. பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமா தெரிஞ்சாலும் அவங்களோட தத்துவம் என்னன்னா மாற்றமும் விடுதலையும் தான். அவங்களோட முக்கியமான வேலை என்னன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அறியாமையையும் அகங்காரத்தையும் அழிச்சு நமக்கு ஆன்மீக சுதந்திரத்துக்கான வழியை காட்டுறது தான். காலத்தோட அந்த அழிக்கும் சக்தியை நாம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுது இல்லையா? அந்த இடத்துல தான் தாரா வராங்க, வழிகாட்டுதலோட அதிபதி. ஒரு கருணை உள்ள அம்மா மாதிரி வாழ்க்கைங்கிற இந்த பெரிய கடல்ல இருந்து நம்மள பாதுகாத்து ஞானப்பாதைக்கு கூட்டிட்டு போறாங்க. வழிகாட்டுதல் கிடைச்சதும் அடுத்த ஸ்டெப் என்ன? ஒழுக்கம். இதத்தான் பைரவி குறிக்கிறாங்க. தவத்தோட அதிபதி. ஆன்மீக பயிற்சியோட தீவிரமான வெப்பத்தால நம்ம மனசுல இருக்கிற அசுத்தங்களை எல்லாம் எரிச்சு நம்ம மனசையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற சின்ன மஸ்தாவோட வடிவம் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானது. பிராணசக்தியோட அதிபதியான இவங்க தன்னோட தலைய தானே வெட்டிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனா இது வன்முறையோட சின்னம் கிடையாது. இது நம்மளோட அகங்காரத்தை முழுசா தியாகம் பண்றதை குறிக்குது. இந்த மாதிரி ஒரு உச்சகட்ட தியாகம் தான் நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற குண்டலினிங்கிற ஆன்மீக சக்தியை எழுப்ப உதவுது. அடுத்து நாம சந்திக்கிறது தூமாவதி, சூன்யத்தோட அதிபதி. இவங்கள பெரும்பாலும் ஒரு விதவையா தான் சித்தரிப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது ஒரு எதிர்மறை சக்தின்னு நினைக்க தோணும். ஆனா உண்மை அது இல்ல. வெறுமையிலையும் பற்றின்மையிலையும் ஒரு ஞானம் இருக்கு. அதுதான் இவங்க குறிக்கிறாங்க. நம்மளோட கஷ்ட காலத்துல எப்படி வலிமையா இருக்கிறதுனோ, சில விஷயங்களை விட்டு கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆழமான உண்மைகளை பத்தியும் இவங்க நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. காலம், தியாகம், சூன்யம்னு இவ்ளோ தீவிரமான சக்திகள் எல்லாம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன? இந்த ஆன்மீக பயணத்துல அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அதுக்கான பதில்தான் இந்த படைப்பின் பாதை. இப்ப நாம வளமான, நம்மள பேணி காக்கும் சக்திகளை பத்தி பார்க்க போறோம். இவங்க படைப்பு, அழகு, வாழ்வாதாரம், அப்புறம் இந்த உலக மற்றும் ஆன்மீக ரீதியான நிறைவுக்கான ஞானத்தை கொடுக்கறாங்க. இந்த பாதையில நாம முதல்ல சந்திக்கிறது திரிபுர சுந்தரிய, பரிபூரணத்தோட அதிபதி இவங்க. லலிதான்னு கூட இவங்கள சொல்லுவாங்க. உச்சகட்ட அழகையும் பிரகாசமான ஆனந்தத்தையும் இவங்க குறிக்கிறாங்க. தெய்வீக உணர்வோட இறுதி நிலையே இவங்க தான். முழுமையான அறிவை நமக்கு கொடுக்கறாங்க. அடுத்து வர்றவங்க புவனேஸ்வரி, இந்த பிரபஞ்சத்தோட அமைதியான ராணி. அவங்களோட தத்துவம் படைப்பும் விரிவாக்கமும். யோசிச்சு பாருங்க, இந்த முழு பிரபஞ்சமே அவங்களுக்குள்ள இருந்து தான் விரிவடையுதுன்னு சொல்லப்படுது. இவங்க தான் அந்த வெளி, அந்த இடம், எல்லா விஷயங்களும் இதுல இருந்து தான் உருவாகி நிலைநிறுத்தப்படுது. இப்போ நாம பார்க்க போறது ரொம்பவே ஒரு தனித்துவமான சக்தி, பகலாமுகி, கட்டுப்பாட்டோட அதிபதி. தீய சக்திகளை அப்படியே உறைய வைக்கிற, முடக்கிற சக்தி இவங்களுக்கு இருக்கு. பேச்சிலிருந்து செயல் வரைக்கும் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் இவங்களால தடுத்து நிறுத்த முடியும். இது வெற்றியையும் பேச்சோட தூய்மையும் உறுதி செய்யற ஒரு கூர்மையான, கவனம் சிதறாத சக்தி. தீய பேச்சை கட்டுப்படுத்தியாச்சு. அடுத்தது என்ன? ஆக்கப்பூர்வமான பேச்சு. அந்த இடத்துல தான் தாந்திரீக சரஸ்வதின்னு சொல்லப்படுற மாதங்கி வராங்க. இவங்க கலைகளோட அதிபதி. மொழி, இசை, அப்புறம் எல்லா விதமான கலைகளையும் வெளிப்படுத்துறதுல ஒரு தேர்ச்சியை கொடுத்து நமக்கு அறிவையும் படைப்பாற்றலையும் கொடுக்கறாங்க. இந்த படைப்பின் பாதையோட உச்சக்கட்டமா நாம கமலாவை பார்க்கறோம். 10வது மகாவித்யாவான இவங்க வளத்தோட அதிபதி. இவங்க லக்ஷ்மியோட ஒரு வடிவம். பொருள் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் கிடைக்கிற செழிப்போட முழுமைய இவங்க தான் குறிக்கிறாங்க. செல்வம், அழகு, அப்புறம் ஒரு முழுமையான நல்வாழ்வை கொடுக்கறது தான் இவங்களோட ஞானம். இப்ப பாருங்க, நாம ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருந்த அந்த முழுமையான நிறமாலைக்கு இது ஒரு அற்புதமான உதாரணம். தூமாவதிக்கும் கமலாக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க.
ஒரு பக்கம் தூமாவதியோட பற்றின்மையான வைராகியம்ங்கிற தத்துவம், சூனியம்ங்கிற நிலை, இதிலிருந்து நம்ம பயணம் செஞ்சு இன்னொரு பக்கம் கமலாவோட வளமான செழிப்புங்கிற தத்துவத்துக்கும் முழுமையான நிலைக்கும் வரும். இத மகாவித்யாக்கள் எப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு அமைப்பா இருக்குன்னு காட்டுது. ஆக இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது ஒன்னு நல்லா புரியுது. இந்த தசமகா வித்யாக்கள்ங்கிறது சும்மா 10 தெய்வங்களோட ஒரு லிஸ்ட் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையோட முழு சுழற்சியையும் குறிக்கிற ஒரு முழுமையான ஞான அமைப்பு. இந்த முழு ஞான பயணத்தையும் நாம ஒரு 4 ஸ்டெப்பா சுருக்கமா பார்க்கலாம். ஸ்டெப் 1, காலம், அகங்காரம், துன்பம்னு யதார்த்தத்தோட சில கடுமையான உண்மைகளை நாம நேருக்கு நேரா சந்திக்கணும். ஸ்டெப் 2, பாதுகாப்பு, ஒழுக்கம் மூலமா வழிகாட்டுதலையும் தூய்மையையும் தேடணும். ஸ்டெப் 3, அந்த தூய்மையில இருந்து பிரம்மஞ்சம், அழகு, கலைன்னு நல்ல விஷயங்களை உருவாக்கி அதை பேணி காக்கணும். கடைசியா ஸ்டெப் 4, சூன்யத்துல இருந்து வளம் வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து அந்த முழுமையை நாம ஏத்துக்கணும். இதுதான் இந்த ஞான பயணத்தோட சாராம்சம். சரி, இதுலேருந்து நீங்க என்ன எடுத்துக்கணும்? தச மகாவித்யாக்கள்ங்கிறது ரொம்ப ஆழமான மரியாதையோட அணுக வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பு. இதுல ஆழ்ந்த பயிற்சிகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்பட்டாலும், இந்த பெரும் ஞானங்களை நம்ம சும்மா பக்தியோட நினைச்சாலே போதும், அதுவே நமக்கு பெரிய மன அமைதியை தரும்னு சொல்லப்படுது. இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம்.